மச்சான் எங்க இருக்க? டேய் இப்போ தானே டெலிவரி முடிச்சுட்டு வெளியே வரேன். என்ன விஷயம் சொல்லு. மச்சான் வரும்போது பாய் கடை பிரியாணி வேணும் மச்சான், பசிக்குது. டேய் என்ன விளாட்றியா? நானே காசு இல்லாமல் தினமும் டீ குடிச்சு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் போடா. டேய் இதே எத்தனை வருஷமாடா சொல்லிட்டு இருப்பேன், கேட்டு கேட்டு அழுத்து போச்சுடா. நம்பர் மாதிரி எதனா சொல்றா. டேய் உங்களுக்குன்னா உண்மையை சொன்னால் காசுக்கு தான்டா செய்யும் மச்சான். நோ மணி நோ கனி நோ மணிடா மச்சான். போன வருஷம் காசே நீ என்ன திருப்பி தரல. போன வருஷமா? உங்களுக்குன்னா காசு இல்லைன்னா நான் கணக்கு தெரியும் மச்சான். என்னங்காச்சு? பெட்ரோல் இல்லை ப்ரோ, நின்றுடுச்சு. ப்ரோவா? ஐயே, பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் இருக்குது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல, என் வீடு பக்கத்தில் தான், நான் போய்க்கிறேன். ஏங்க இது கொஞ்சம் மோசமான ஏரியாங்க. இங்கே கிளவி போனால் விட மாட்டானுங்க. நீங்கள் வேறு செம்ம போனால் இருக்கீங்க. எப்படிங்க தனியாக விட்டு போகிறது? பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள். பரவாயில்லைங்க, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க, நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன். வாங்க. நீங்கள் வர மாட்டீங்க, நானே வரேன். ஆமாம், நீங்கள் இந்த ஏரியாலையா ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க? நானும் டெய்லி ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இல்லைங்க, நான் அப்போ தாங்க வருவேன். நான் எம்பிஏ கரஸில் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு பார்ட்-டைமாவது அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேங்க. அக்ரிகல்ச்சரா? என்னங்க அக்ரிகல்ச்சரான்னு கேட்குறீங்க? அக்ரிகல்ச்சர்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேணாம். இப்போ நீங்கள் ஃபுட்டு எதில் ஆர்டர் பண்ணுறீங்க? ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறீங்களா? ஜொமேட்டோ கடையில் வாங்குறாங்களா? கடைக்காரவங்க எங்கே வாங்குறாங்க? யார்கிட்ட வாங்குறாங்க? விவசாயிட்டு தான் வாங்குறாங்க. அப்போ மேஜர் யார்? விவசாயி தான். அதனால தான் நான் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கிறேன். சூப்பருங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. ஐயோ சீச்சி, அப்படிலாம் இல்லை. இந்த காலத்தில் என்ன மாதிரி ரொம்ப நல்ல பசங்க இருக்கானுங்க. ஆனால் உங்களுக்கு எங்கே நல்ல பசங்கன்னா கண்ணுக்கு தெரியுறோம். முடிச்சு வைக்கும் முல்லை மாதிரி தானே தெரியுறானுங்க. என்ன? ஒன்றும் இல்லைங்க. நானும் பையனாகவே பிறந்திருக்கலாம் போல. ஏன்? இல்லை, பசங்கன்னா எந்த டைமுக்கு எப்போ வேணாலும் வெளியில் போகலாம், எங்கே வேணால் போகலாம். பொண்ணாக இருக்கவும் டைமில் வெளியில் போக முடியாது. அப்படியே போனாலும் இந்த டைமுக்குள்ளே வரணும் போகணும்னு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டு சாவடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பையனாக பிறந்ததான் தெரியும் எங்களோட கஷ்டம். எங்கள் வலி எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷம். இந்த நாதார் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? ஹலோ. டேய் டேய் எப்பா சாமி, பொண்ணுகிட்ட பேசவே தெரியாது, பொண்ணுன்னா அலர்ஜின்னு சொன்ன வாயாடா இது? டேய் எந்த பொண்ணுடா? டேய் டேய் நீ பேசின எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. உங்கள் அப்பா மாடசாமிக்கு அமிச்சேன்னு வை, உன் கதை கந்தல் தாண்டி. ஓ கண்டுபிடிச்சிட்டானா? டேய் மச்சான், நானே இப்போ தாண்டா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன். இப்போ நான் விட்டேன்னு வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் சிங்கிளாக கிடந்தே சாகணும்டா. டேய் எப்படியாவது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுடா. அப்போ செலவும் பரவாயில்லையா மச்சான்? என்ன செலவானாலும் பரவாயில்ல மச்சான், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும். என்ன பண்ணு சொல்லு. டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காசு இல்லைன்னு சொன்ன வாயாடா இது? மச்சான் நமக்குள்ள என்ன மச்சான், இன்னைக்கு இருப்போம், காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் மச்சான். டேய் டேய் போதும் போதும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நடிக்காத. மச்சான் கூப்பிட்றான் மச்சான். மச்சான் ஏதாவது ஒன்று பண்ணுறான், என் சொத்தி அழிஞ்சாலும் பரவாயில்ல மச்சான், இவ்வளோ கரெக்ட் பண்ணி ஆகணும் மச்சான். சரி சரி லொகேஷன் அனுப்பிச்சு விடு, மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே போகலாமா? என்ன ஃபோனில் லவ்வரா? லவ்வர்லாம் இல்லைங்க, நான்லாம் சுத்தமான மோட்டர் சிங்கிள். நம்பிட்டேன். அட இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்க நினச்சிங்கன்னா நாங்களாம் எப்படிங்க கமிட் ஆகுறது? சும்மா வெளியே பேசிக்கிட்டு. அதென்ன சுத்தமான மொரட்டு சிங்கிள்? அதுவா? எந்த பொண்ணையும் பார்க்காம, எந்த பொண்ணையும் பேசாமல், எந்த பொண்ணையும் தொடாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சுத்தமான மோட்டர் சிங்கிள். சார் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்பு போனோம் தேவையானடி எங்கடா இருக்க பிச்சை முத்து மோனே. என்ன ப்ரோ லவரா? ஆமாம் ப்ரோ.
ப்ரோ ஜோடி பொருத்தம் சூப்பர் ப்ரோ. கலகு ப்ரோ நீ. வாழ்க்கையில் இன்னைக்கு தானே உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்க மச்சான். சாரிங்க லவர்னு சொன்னதுக்கு. பரவாயில்ல. என்ன எவ்வளோ தூரங்க இருக்கு உங்கள் வீடு? இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான். என்ன தலைவா சவாரியா? இல்லைண்ணா பக்கத்தில் வீடு இருக்குது, நான் போய்க்கிறோம். பா இது ரொம்ப மோசமான ஏரியாப்பா. நீங்கள் வேற பார்த்தா புதுசாக கல்யாணமானவங்க மாதிரி இருக்கீங்க. தம்பி எப்படி போவீங்க? சரி பார்த்து போங்க. சரியா? போதும் போதும். தம்பி அந்த பேட்டா ஐயோ போய் மாட்டி விடுறானே. அதான்ப்பா உன் ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னானே. ஓகே தலை வரேன் தலைவா. இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆட்டோ டிரைவரா? என்னால் நம்பவே முடியலங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல பையன் இருக்கிறப்போ ஆட்டோ டிரைவர் இருக்க மாட்டாரா? திரும்பி சும்மா பொறுப்பு. என்ன வீடு வந்துருச்சா? தோ வந்துருச்சு. ஐயோ வீடு வந்துச்சு. எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. கரண்ட் கூட ஆப்ரேட் பண்ணுதுப்பா. பார்த்தீங்களா, நான் வராமல் இருந்தால் என்ன இருக்கும், வந்ததுனால நல்லா தான் போச்சு. சரிங்க, என் வீடு வந்துருச்சு. வீடு வந்துருச்சா? இன்னைக்கு கரெக்ட் பண்ணுற மாதிரி தான். அவ்வளோதானா? ஐயோ போகிறாளே, எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே. ஏதாவது பேசி கரெக்ட் பண்ணுறா பாலா. ஏங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்தா வரேன். இனிமேல் பெட்ரோல் செக் பண்ணாமல் வண்டி செக் பண்ணாமல் வண்டி ஓட்டாதீங்க. எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க, அப்படி இருந்து எப்படிங்க தனியாக வரீங்க? நம்ம ஒன்றும் வெளிநாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, இனிமேல் தனியாக போனால் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். ஐயோ போதும்பா, இதுக்கே காது வலிக்குது. ஓவர் கிரிஞ்சா இருக்கு. என்னங்க கிரிஞ்சு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணு இப்படி நான் பேசுனது இல்லை தெரியுமா? சரி போனா கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுவீங்க? 9042209763. எப்போவுமே ஃப்ரீ தான். பிரியா பாலா பாய் பாய். போறடா, இனிமே சிங்கிள்டா, நீ மிங்கிள்டா. என்ன தம்பி லவ்வா? நானும் இப்படி தான் இதே மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெருவில் நிற்கிறேன். போ தம்பி, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறதை விட்டுட்டு போய் பொழப்ப பாரு. காதல் பண்ணுறானா காதல்? ஜொமேட்டோ டெலிவரி பண்ண சொன்னால் ஜொமேட்டோ காதல் பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். நானே இப்போ தாண்டா ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக இருக்கேன். அப்புக்குட்டி வாயா, அது உனக்கு பொறுக்கலையாடா. பார்த்துக்கலாம், ஆண்டவர் இருக்காண்டா.